ஓகே, அப்ப பாருங்க, ஒரு விஷயத்தை நாங்கள் first time introduce பண்றோம். Right? When you introduce something first time to the listener or the reader, and if that is a singular noun, you have to use the indefinite article a or an in front of that particular noun. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாசகருக்கு அல்லது அதை கேட்கிறவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோமாக இருந்தால் அங்க நாங்கள் இந்த அல்லது அன்ன பயன்படுத்தி கொள்வோம். இப்போ உதாரணத்துக்கு இதுல நிறைய டீச்சர்ஸ் இருப்பீங்க. யாராச்சும் ஒரு டீச்சர் எனக்கு சொல்லுங்க. ரைட்? இந்த பாட்டி வடை சுட்ட கதை தெரியுமா? ஓம் சார். Yes, sir. ரைட், எல்லாருக்கும் தெரியுதானே பாட்டி வடை சுட்ட கதை? Yes, sir. ஓகே, ரைட். யாராச்சும் மைக் ஆன் பண்ணிட்டு அந்த கதையை சொல்லி விடுங்க. இங்கிலீஷ்ல சொல்றேன். தமிழ் 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 தமிழ்ல I need சொல்லணும். என்ன ட்ரை பண்ணட்டுமா சார்? Don't worry, don't worry. ஒரு ஊர்ல பாட்டி வடை சுட்டு கொண்டு இருந்தா. அந்த பாட்டி வடை சுட்டு கொண்டு இருக்கும்போது அந்த வழியால ஒரு காகம் விறகு கொண்டு கொடுத்து வடை வேணும்னு சொல்லி கேட்டு வேண்டி சாப்பிட்டு கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தது. அந்த வழியால நரி ஒன்று வந்தது. நரி வந்து தந்திரமாக காகம் பாட்டு பாட சொல்லி கேட்டது. அப்ப காகம் காகாடு கத்த கீழே வடை விழுந்துட்டது. காகம் கீழே விழுந்த வடைய நரி தூக்கிட்டு போயிட்டுது. காகம் ஏமாந்து போயிட்டுது. சரிதானே சார்? ஓகே, thank you so much. ரைட், அப்ப பாருங்க, இவ இந்த கதையை சொல்லும் பொழுது ஸ்டார்ட் பண்ணினாவ எப்படி? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாவாம். என்ன அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணு. அதே போல அவ சொன்ன என்ன, அவ வடை சுட்டு வந்தாவாம், ஒரு காகம் வந்துச்சுதாம், ஒரு வடை கட்டிச்சுதாம், ஒரு நரி வந்துச்சுதாம், ஒரு பாட்டு பாட சொல்லி கட்டிச்சுதாம். என்ன அப்ப எப்பெல்லாம் புதுசு புதுசா ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணினாவோ அப்பெல்லாம் என்ன செய்தா இவ இந்த ஒரு என்ற சொல்ல பயன்படுத்தின. கவனிச்சீங்களா? ஆமாம் சார். ஓகே, அப்ப அதைத்தான் நாங்கள் முதலாவது பாயிண்ட்ல பார்த்திருக்கிறோம். when you introduce something first time, right? அப்ப நாங்க first time சொல்லும் பொழுது I have a problem. Do you know what is my problem? உங்களுக்கு தெரியுமா என்ன பிரச்சனை என்று? I have a problem ன்னு சொல்றேன். First time I am telling to you, right? I have bought a mobile phone. நான் ஒரு phone வாங்கி இருக்கிறேன். ஓகேயா? ரெண்டாவது வருவோம். when you indicate a single item, அப்போதே சொன்னது போல ஒன்றே நீங்க குறிப்பிட்டு காட்டும் பொழுது this is a dog, that is a coconut tree, this is an orange, that is an apple என்று நீங்கள் சுட்டி காட்டி சொல்லுவீங்களா என்றா அதுக்கு முன்னாடியும் நாங்கள் அல்லது and போட்டு கொள்ளுவோம். ரைட்?
அப்ப ரெண்டாவது பாயிண்ட் விளங்கிச்சுதா? Yes, sir. சரியா? ரைட். அதுக்கப்புறம் use a as an unspecific reference before a consonant. Use an as an unspecific reference before a vowel sound. அப்ப இந்த நான் வாசிச்ச ரெண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு விளங்கணுமா இருந்தா இதுக்குரிய ஆன்சர்ஸ் தெரிஞ்சாதான் அது விளங்கும். அப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் தரேன். ட்ரை பண்ணி உங்களோட நோட் புக்கில் எழுதி கொள்ளுங்க. டோக்குக்கு ஏ டோக்கா அல்லது அன் டோக்கான்னு போடுங்க. குயிக்கா செய்து கொள்ளுங்க. நீங்க செய்து முடிஞ்சா கை எழுத்தி கொள்ளுங்க. Sir, excuse. எஸ், சொல்லுங்க. என்னோட கனெக்ஷன் ப்ராப்ளம்னால இந்த ஃபர்ஸ்ட் அந்த நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க டே 3ல உள்ள ஃபுல் விஷயமுமே எனக்கு விளங்கல. ஏன்னா என்னால அந்த ஜாயின் ஆகுறதுக்கு இஷ்யூ உண்டானனால ஃபுல்லாவே எனக்கு இது விளப்பம் ஓகே, இல்ல. எனக்கு டோன்ட் வரி, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண டோன்ட் முடியுமா வரி சார் அபவுட் இட், திருப்பி? டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ ஓகே சார். அதை விட்டுட்டு இப்போ இதை செய்யுங்க. நான் திருப்பவும் ரீகேப் பண்ணும் பொழுது அதை கவர் பண்ணி விடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ரெண்டு பக்கத்துலேயும் இருக்குது, மற்ற சீட்லேயும் கொஞ்சம் இருக்குது. குயிக்காக செய்து கொள்ளுங்க. ஆல்ரெடி 6 பேர் செய்துட்டாங்க. மற்றாக்கள் ட்ரை பண்ணுங்க.
ஓகே, எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். Yes, sir. Yes, sir. ரைட். ஸோ இது எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், பார்ப்போம். இதை வச்சுக்கொண்டு பார்ப்போம் நாங்கள் சரியா பிள்ளையா நாங்கள் எழுதின விடைகள்ன்றதை பார்ப்போம். சரியோ? ரைட். ஓகே, சரின்னு சொன்னா நான் எதுவும் மார்க் பண்ண மாட்டேன். பிழைண்டா ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கொண்டு போவோம். சரியோ? ரைட், முதலாவது சரியான்னு பாருங்க. A dog. Sorry, sir. Sorry, sir. முதலாவது dog. Is it correct? Yes, எஸ் sir. சார். An egg. அன்னைக்கு ஓகே. Okay. சரியா பிள்ளையா? Right. சரி. சரி A சார். bag. எஸ் சார். Correct. சரி. Correct. A building. எஸ் சார். Sorry, sir. An apple. Correct, Yes, sir. sir. Right, sir. சரி. A box. Right, sir. sir. Correct, sir. An ice cream. Yes, Correct, sir. Correct, sir. A book. Correct, sir. A girl. Correct, sir. A girl. Okay, sir. An ox. Correct, Okay. sir. An umbrella. Correct, sir. A house. A house. Correct, sir. A car. Correct. Sorry, sir. Correct, sir. And university. Correct. 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 Hello, teacher. Hello. அப்ப அங்க ஏதோ சிக்கல் கிடக்கு, சர்க்கிள் பண்ணிருக்கிறேன். A teacher. Correct, sir. Okay. A hour. Correct, sir. இல்ல பிள்ளை அன்னவர் தான் வரும். Right, அப்ப அதுவும் இல்லை. A flower. A flower. Correct. Correct. sir. And uniform. சரி. Correct, sir. ஓ சரி சார். பிள்ளையா? ஏன் சார் அன்யூனிஃபார்ம் சரிதானே சார்? Right, பொறுங்களேன் பாப்போம். Don't worry. A shirt. சரி சார். A mango. சரி சார். A SMS. சரி. Right, அப்ப அதுவும். A person. Sorry, sir. A MP. பிள்ளை என்ன? Right. Good. A chair. Sorry, sir. Right, okay. பாப்போம். அப்ப இதுல இவ்வளவு பிழையும் இருக்குது. சரிதானே? அப்ப இந்த பிழை பெரும்பாலும் உங்க எல்லாருக்குமே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரைட். ஓகே, அடுத்த பேஜையும் பார்த்துருவோம். அப்படியே பார்த்தா தான் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஸ்கிரீன் தெரியுதா? ப்ராசஸ் ஆகுது உங்களுக்கு. எஸ் சார். An orange. Right, an orange. Right. Right, sir. சரி சார். A honest man. அது பிள்ளை அதுல இருக்கு. அப்ப அதுவும் பிள்ளையா? ஓகே. A phone. சரி சார். சரி. ஃபோன் சார். A FB account. And அது கொஞ்சம் A FB account. சந்தேகம்.
பிழை சொல்ல சார் சரி பிழை. ஏ சரி ஃபினான்சியல் தானே சார் ரைட். ஏர்பஸ். கரெக்ட் சரி. அண்ட் யூனியன். கரெக்ட் சரி சரி சார் பிழை. ஓகேயா? அப்ப இதே போல உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப ப்ராப்ளமுக்குள்ள போவோம். சரியோ? நீங்க என்னத்தை பார்த்து போட்டீங்க, என்னத்தை பார்த்து அன் போட்டீங்க? சொல்லுங்க அதை முதல். வவல்ஸ் பார்த்து ஏ வவல்ஸை பார்த்து அன் போட்டீங்க, மற்றபடி போட்டீங்க. அப்படியோ? வவல்ஸ் அண்ட் வவல் சவுண்ட் ரைட். ஓகே. ஓகே, அப்படியே வருவோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த வவல் லெட்டர்ஸுக்கு அனுப்புறது கிடையாது. இதை வடிவா மனசுல வச்சிருங்க. ஏஇஐஓயுக்கு அனுப்பிட்டீங்கன்னா இப்போ வந்த பிள்ளை தான் உங்களுக்கு வேற. புரிஞ்சுதா? ரைட். அப்ப ஏயுஐஓயுக்கு நாங்கள் அனுப்புறது இல்லை, வவல் சவுண்டுக்கு தானே அனுப்பிடுவோம். அப்போ உங்களுக்கு தெரியும். ரைட். We have 5 vowels in English such as A, E, I, O, U. இந்த அஞ்சும் தான் வவல்ஸ் இல்லையா? ரைட். இதுவும் சில பேருக்கு இப்ப தெரியும். ஓகே, 5 வவல்ஸ் இருக்குது. ஓகே, ஆங்கிலத்துல. அப்ப முதலாவது பாருங்க, ஏ என்ற லெட்டர் இருக்குது. அப்ப இதுல சவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுத்த பார்த்து சிரிக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். என்ன சவுண்ட் இது? தமிழ்ல எழுதுங்க. என்ன சவுண்ட்? உங்களுக்கு ஆவண்டா ஏ ஆ. என்ன சவுண்ட்? ஆதான் சவுண்ட். ஆ சவுண்ட். சோ அப்ப பாருங்க, இதுக்கு நாங்கள் உதாரணத்துக்கு இதை வாசிங்க. ஆண்ட் ant, axe, apple. ஆக்ஸ் யாராச்சும் ஆப்பிள் ant, eggs, apple வாசிக்கிற நீங்களா? ஓமா? நோ No. அப்ப ஏ என்ற வவலுக்குரிய சவுண்ட பாத்தீங்கன்னா அ என்ற சவுண்ட். அ. ரெண்டாவது வருவோம், ஈ என்ற எழுத்துக்குரிய சவுண்ட பாத்தீங்கன்னா ஏ ஓ என்ன சவுண்ட்? ஏ Right. For example, what is this word? எக் Second word? ஈகிள் Eagle. Okay, good. Right. அப்படியே வருவோம் மூன்றாவது லெட்டருக்கு. மூன்றாவது லெட்டர் சவுண்ட பாத்தீங்கன்னா ஒன்று ஐ ஈ ஈ என்ற சவுண்ட். அடுத்தது ஐ. ஐ உதாரணத்தை பாருங்க. இங்க் இங்க் Ink bottle. ரெண்டாவது ஐஸ்கிரீம் ரைட், ஐஸ்கிரீம். அப்ப முதலாவதுல ஈ சவுண்ட் இருக்குது, ரெண்டாவதுல ஐ சவுண்ட் இருக்குது. ஓகேயா? ஓகே சார் அடுத்ததுக்கு வருவோம். ஓ என்ற லெட்டர். ஓ என்ற லெட்டருக்கு பாத்தீங்கன்னா 2 சவுண்ட் இருக்கு. ஒன்று வந்து என்ன? ஓனா ஓ வந்து ஓ. அடுத்தது ஓ ஆவ் ஆவ். ஓகேயா? ரைட். இப்ப உதாரணத்தை பாருங்க. ஆரஞ்ச், ஆரஞ்சு ஆவ்.
ஓகேயா? அடுத்ததுக்கு வருவோம். என்ன எழுத்து? என்ன எழுத்து இருக்கு? U. என்ன உச்சரிப்பா? ஆ என்ன? அப்ப உதாரணத்துக்கு என்ன வேர்டு இது? அம்ப்ரெல்லா. ஓகேயா? ரைட். அப்ப இவ்வளவுதான் ஆங்கிலத்தில் இருக்கிற வவல் லெட்டர்ஸுக்குரிய சவுண்ட். ரைட்? கிளியரா இப்ப? Right. Yes, sir. இப்ப வாங்க பிரச்சனைக்கு. முதலாவது ப்ராப்ளம் இங்க ஸ்டார்ட் பண்ணுது எங்களுக்கு. என்ன இந்த வேர்ட்? University. யூனிவர்சிட்டி. அப்ப முன்னுக்கு வர உச்சரிப்பு என்ன? U. யூ. இங்க எங்கேயாச்சும் யூ சவுண்ட் இருக்குதா? No, sir. இருக்கா? No, sir. No. No, sir. அடுத்தது வாங்க. யூனிஃபார்ம் இருக்கா? No, sir. No, sir. யூனியன் சாரி No, sir. இல்ல என்ன? No, sir. ரைட். நாங்க அனிவர்சிட்டி சொல்றதில்ல, அனிஃபார்ம் சொல்றதில்ல, அனியன் சொல்றதில்ல. இவ்வளவுதான். அப்ப யூனிவர்சிட்டி, யூனிஃபார்ம், யூனியன். அப்ப இந்த மூன்றுக்குரிய உச்சரிப்பு இதுக்குள்ள கிடக்குதா? இல்ல sir. இல்ல. அப்ப இங்க என்ன போடணும்? போட வேணும். சரியோ? ரைட். அடுத்ததுக்கு வருவோம். இந்த ரெண்டு வேர்ட்லயும் முன்னுக்கு வர ஹெச் வந்து சைலண்ட். ஹெச்சுக்கு உச்சரிப்பு இல்ல. ரைட். honest man, அவர். அப்ப முதலாவதுல ஹெச் இல்லாம போனா அவர்னு சொல்லுவோம். ஆ சவுண்ட் எங்க கிடக்கு? யூக்கு வர ஆ உச்சரிப்பை தான் இங்க கொடுக்குறோம். சரியோ? அதே போல honest மேன்ன்றோம், அங்க ஓவுக்கு வர ஓ உச்சரிப்பை கொடுக்குறோம். அதனாலதான் அவர் honest man சொல்றோம். இது ரெண்டும் கிளியர் ஆயிப்ப? Yes, sir. Yes, sir. Yes, sir. ரைட். அப்ப அதுல FB அக்கவுண்ட் வந்திருக்கு தானே சார், அதுக்கு என்ன மாதிரி சார்? ஒருங்களேன். ரைட். ஸ்டெப் பை ஸ்டெப். இப்பதான் கழுத்தை வட்டி இருக்குது. ரைட். டோன்ட் பி இன் ஹரி. ஓகே ரைட். அப்ப ரெண்டாவது ப்ராப்ளம் முடிஞ்சது. இப்ப வருவோம் உமா மிஸ்ர பிரச்சனைக்கு. ரைட். அப்ப இந்த FB அக்கவுண்ட், SMS, MP மூண்டையும் சொல்லி பாருங்க. முன்னுக்கு என்ன உச்சரிப்பு வருதுண்டு? A. உச்சரிப்பு வருது. கட்டிக்காடி. அப்ப ஏன்னு சொன்னா எந்த எழுத்துக்குரிய உச்சரிப்பை கொடுக்குறீங்க? இ என்ற எழுத்துக்குரிய உச்சரிப்பு அங்க வருது இல்லையா? ஏண்டு an FB account, an SMS, an MP. இப்ப புரிஞ்சுதா? sir. ரைட். அதே நேரம் பாருங்க, Facebook அக்கவுண்ட் வருது. அப்ப இதுக்கு என்ன போடுவீங்க? A. போட்டுக்கொள்வோம். ரைட். sir. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா Facebook அக்கவுண்ட். ஆனா அது Facebook ஷார்ட் ஆகணும்னா FB. அப்ப அங்க an FB அக்கவுண்ட் போடுவோம். an SMS, an MP இப்படி போட்டுக்கொள்வோம். கிளியரா இப்ப? ரைட். இப்ப நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்றீங்களா? Can you take a screenshot? Yes, sir. Yes, sir.
சரியா? ரைட். ஓகே, இப்ப உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்யறதில்ல, வவல் லெட்டர்ஸுக்கு ஏன் போடுறதில்ல. என்னது போடுவோம்? என்னது போடுவோம் சொல்லுங்க. வவல் சவுண்டுக்கு தான் என்ன செய்வோம்? அன் And போடுறது. போடுவோம். ரைட். அப்ப இனிமேல் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், உங்களோட பிள்ளைகளுக்கு, சகோதரங்களுக்கு, சான்ஸ் கிடைக்கிறாங்களுக்குலாம் சொல்லணும். ஏன்னு சொன்னா ஸ்ரீலங்கால இருக்கிற 198% ஆட்கள் அவங்களோட ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸை நம்பிட்டு இப்பவும் இதே பிள்ளையத்தான் விடுறீங்க. இனி இந்த பிள்ளை விடப்படாது. சரியல்லோ? ஸோ அதனால நீங்க என்ன செய்யணும், இனி வரும் தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரைட். ஏஇஐஓக்கு அன்போர்ல ஏஇஐஓ இந்த எழுத்துக்குரிய உச்சரிப்புக்கு தான் நாங்கள் அன்போடுவோம் சொல்லி சொல்லுவோம். ரைட். அதே போல வேற எங்க இந்த இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் அல்லது என்ன போடுவோம்னு பாத்தீங்கன்னா, when you say the position of a person, ஒரு நபர் என்னவா இருக்கிறாங்க, ரைட், என்று சொல்லும் பொழுது அவங்களோட ஸ்டேட்டஸ், ரைட், அவங்களோட பொசிஷன், அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்றத சொல்லும் பொழுது நாங்கள் அங்க என்ன செய்வோம், இந்த ஏல தான் என்ன போட்டுக்கொள்வோம். ரோ இஸ் அ டாக்டர், மீனா இஸ் அன் அக்கௌண்டன்ட், மை சிஸ்டர் இஸ் அ நர்ஸ், மை ஃப்ரெண்ட் இஸ் அ டாக்டர், he is a driver, she is a homemaker. இப்படி சொல்லிக்கொள்ளும். ஓகேயா? ரைட். அப்ப இவ்வளவு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் இந்த அல்லது அன்ன பயன்படுத்தி கொள்வோம். அப்ப இப்ப இதுவரைக்கும் கிளியரா உங்களுக்கு? கிளியர் சார். ரைட். ஸோ நான் இப்போ உங்களை குரூப் டிஸ்கஷனுக்குள்ள அனுப்ப போறேன். ரைட். ஸோ நீங்க உங்களோட குரூப்ல போய் இன்றைய படிச்ச எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 7 நிமிஷம் நான் குரூப் டிஸ்கஷனுக்கு தருவேன். ரைட். சில பேர் இடையில எல்லாம் ஜாயின் பண்ணினாங்க, சில பேர் எனக்கு விலங்கல் எல்லாம் சொன்னாங்க. அப்போ உங்களோட குரூப் டிஸ்கஷன் உண்மையாகவே அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணி எல்லாரும் இந்த படித்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு 9:52, 53 போல் நீங்கள் மெயின் குரூப்புக்கு ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நான் இப்போ குரூப் இதை அனுப்பியிருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க.